இன்றைக்கி நாள் வந்து 518. இன்றைக்கி நாளை வந்து நம்ம 10 கிலோமீட்டரில் முடிச்சிருந்தோம். காலையில் தங்கச்சி எழுப்பிட்டா நம்மளை. ஸோ அப்படியே எழும்பி கொட்டாயெல்லாம் விட்டு அப்படியே காலையில் எந்த ஒரு வேலையும் நடக்கலை. துணி மட்டும் நிறைய இருந்துச்சு, எல்லாத்தையும் துவைச்சிட்டோம். அண்ட் காலையில் கொஞ்சம் துவைச்சிருந்தோம். அதுக்கப்புறம் கல்யாணம் வீடு போயிருந்தோம். கல்யாணம் வீட்டு போயிட்டு வர்றதுக்கு 4 மணி ஆச்சு ஈவினிங். அதுக்கப்புறம் திரும்பவும் எல்லா துணியையும் வந்து துவைச்சிட்டு அப்படியே துணியெல்லாம் காய போட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து 10 கிலோமீட்டர் ரன் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும்ல. ஸ்ட்ரெச்சிங் முடிச்சுட்டு டைரெக்டாக வார்ம் அப் ஆரம்பித்தோம். ஏபிசி ட்ரில்ஸை தான் ஸ்டார்ட் பண்ணோம். அண்டு இடம் இல்லாதனால நின்றுட்டே பண்ண வேண்டிய நிலைமையாக இருந்துச்சு. அண்ட் ட்ரில்ஸ் எல்லாம் பங்கமாக பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓடண்டான்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் மைண்ட் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஈவினிங் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக, ஏன்னா ரொம்ப டயர்ட். அண்டு நம்ம மைண்டை வந்து இந்த வார்ம் அப் பண்ணதோட நம்ம வார்ம் அப்லேயே ரெடி ஆகிட்டோம். அண்ட் மைண்டு குதிரை மாதிரி ஓடலான்னு சொல்லி அப்படியே ஓட ஆரம்பித்தோம். அண்ட் நல்லா ஸ்பீடாக தான் இன்றைக்கி ஓடி இருந்தோம். இந்த வாம்பெல்லாம் முடிச்சுட்டு டைரெக்டாக ஓடி முடிச்சுட்டு அரண்மனை டு மார்த்தாண்டத்தில் தான் ஓடி முடித்தோம். அண்ட் நேரம் வலையில் தான் ஓடி முடித்தோம் ஃபைனாக. அண்ட் கடைசியில் நல்ல டைமிங்கில் தான் முடிச்சிருந்தோம். அப்படியே வீடியோ யாரும் எடுக்கலை இன்றைக்கி ரன் பண்ணதை. ஸோ நான் எடுத்து வச்சுருந்த வீடியோ வச்சு மெயின்டைன் பண்ணிட்டேன். அண்டு இதெல்லாம் இன்றைக்கி பண்ண ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ட்ரில்ஸ் தான். அப்படியே நம்ம நாளை வந்து இன்றைக்கி முடிச்சுக்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபிட் வித் அதர்ஸ். பை பாய். அண்ட் நல்லா ஃபிட்டாக இருங்க. நெக்ஸ்ட் லெவல் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் சூன் நல்ல அப்டேட்ஸோடு பார்ப்போம். பை பாய்.